பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹிட்லர் ஹிட்லர் சொல்லு மித்து. என்னவா ஹிட்லர், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நமக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அர்ஜுன் வைஷுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோம், அதை அவங்களுக்கு ரிவீல் பண்ண வேண்டாமா? அப்புறம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகணும், அப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு வேற போகணும். இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நீ என்னடானா அப்பையிலேருந்து ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கா? டைம் ஆகுது ஹிட்லர், வா கிளம்பலாம். இல்ல மித்து, உனக்கு 3 மாசம் முடிஞ்சு 4வது மாசமே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது உனக்கே வயிறு இன்னும் பெருசாகல? என்ன ஹிட்லர், என்ன பேசுற நீ? என்னடி சிரிக்கிற? நான் சீரியஸா தான் கேக்குறேன் மித்து. ஒருவேளை செல்லக்குட்டீஸ்க்கு நீ சாப்பிடுற சாப்பாடு பத்தலையோ, அதனாலதான் அவங்க வளராம இன்னும் இருக்காங்களோ, அதனாலதான் உங்க வயிறு இன்னும் பெருசாகல நினைக்கிறேன்டி. இங்க பாரு மித்து, இனிமே நீ ஒழுங்கா சாப்பிடணும், புரிஞ்சதா? குடுக்கற எல்லாத்தையும் சாப்பிடணும், ஓகே? ஐயோ ஹிட்லர், நீ பேசுறதுக்கு சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்றா? வயிறு இப்போ எப்படி பெருசாகும்? மினிமம் 5 months ஆச்சும் ஆகும், அப்பதான் வயிறு கொஞ்சமாச்சும் பெருசாகும். நீ என்னடானா இன்னும் 3 months எனக்கு கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள வயிறு ஏன் பெருசாகலன்னு கேட்டுட்டு இருக்கா? இதுல செல்ல குட்டீஸ்க்கு சரியா சாப்பாடு பத்தல, அதனாலதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ பேசுறதுக்கு சிரிக்காம என்ன வேற என்ன பண்ண சொல்றா? இல்லடி, அது உள்ள 2 செல்லக்குட்டீஸ் இருக்காங்கல்ல, அப்போ வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கணும்ல. ஆனா உனக்கு வயிறு பாரு அப்படியே தான் இருக்கு. அதான் யோசிக்கிறேன் என்னவா இருக்குன்னு. எனக்கு என்னமோ நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற, அதனாலதான் உனக்கு வயிறு இன்னும் பெருசாகலன்னு தோணுது. பேசாம இன்னைக்கு நம்ம செக்அப் போடுறோம்ல, அப்ப டாக்டர் கிட்ட கேட்டுறேன், ஓகேவா? என்ன டாக்டர் கிட்ட கேட்க போறியா? ஹிட்லர், டாக்டர் கிட்ட மட்டும் நீ இதை கேட்டுன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. இங்க பாரு ஹிட்லர், நான் சொல்றேன்ல, கண்டிப்பா 4th month எண்டில் கொஞ்சமாச்சும் வயிறு வெளியில தெரியும், சரியா? அது வரைக்கும் வயிறு இப்படிதான் இருக்கும். அதுக்காக உன் செல்லக்குட்டீஸ் உள்ள சரியா சாப்பிட்றதில்ல, அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ்லாம் ஒழுங்கா போறதில்ல, அப்படிலாம் அர்த்தம் கிடையாது, சரியா? அவங்களுக்கு போக வேண்டியது கரெக்டா போயிட்டு இருக்கு. அதோட உன் செல்லக்குட்டீஸ் 2 பேரும் பத்திரமா தான் இருக்காங்க, போதுமா? கென்னடி ரொம்ப கலாய்க்கிறான். அது வயிறுன்னு வெளியில வரலேன்னு ஒரு சின்ன டவுட், அதனாலதான் கேட்டேன். சரி சரி, ஓகே ஓகே. இங்க பாரு, நெக்ஸ்ட் மந்த் எண்ட்ல கண்டிப்பா வயிறு பெருசாகிடும்ல? ஐயோ சாமி, அடுத்த மாசம் எண்ட்ல வயிறு பெருசாகிடும், போதுமா? இங்க பாரு ஹிட்லர், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அர்ஜுன் வைஷு வேற வெளியில கிளம்பிட போறாங்க. நம்ம அவங்களுக்காக சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல, அவங்க வெளியில கிளம்பி போயிட்டாங்கன்னா எல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால வா ஃபர்ஸ்ட் நம்ம போவோம். ஐயோ ஆமால, அது ஒண்ணும் இல்லடி, நான் செல்லக்குட்டீஸ் பத்தி யோசிச்சிட்டே இருந்தேனா, அதனால இதை சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஆமா மித்து, நீ சொல்ற மாதிரி ஒருவேளை வைஷுவும் அர்ஜுனும் வெளியில கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம சர்ப்ரைஸ் எல்லாம் பாலா போயிடும். சரிவா, சீக்கிரம் போயிட்டு அவங்களை அழைச்சிட்டு நம்ம போலாம். அப்பா இப்ப வச்சு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரிவா போலாம். வைஷு போலாமா? போலாம் அர்ஜுன், வாங்க. சரிடி. வைஷு இங்க பாரு, பீச்சுக்கு போயிட்டு இது வேணும் அது வேணும்னு அன்ஹெல்தியான ஃபுட் எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. ஹெல்தியா என்ன இருக்கோ அதை கேட்டனா நான் கண்டிப்பா வாங்கி தருவேன், ஓகேவா? என்ன இதுக்கு பார்த்தி முட்டை கூட உள்ள இருக்கலாம். ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன உங்களை நான் பீச்சுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னதே அங்க உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆகுதுன்னா நீங்க என்னதானோ அதுக்கே ஆப்பு வைக்கிறீங்க, அதுக்கு தான் சொன்னேன். இல்லடி, டெலிவரிக்கு இன்னும் 1 month தான் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனாலதான். போதும் அர்ஜுன், சும்மா எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க அர்ஜுன், நான் கேக்குறதெல்லாம் வாங்கி தரதா இருந்தா நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். சரி சரி, ஓகே ஓகே. இப்ப என்ன, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும், அவ்வளவுதானே? சரி ஓகே, வா போலாம். ஹை, உண்மையாவா? உண்மையாதான் மேடம். சரி வாங்க போலாம். அர்ஜுன் வைஷு 2 பேரும் நில்லுங்க. மித்து, என்னாச்சுடி, எதுக்கு கூப்பிட்ட? அது சொல்றோம். அர்ஜுன், என்னடா நீ வைஷு வெளியில கிளம்புறீங்களா என்ன? ஆமாண்டா ஆதி. என்ன வெளியில போறீங்களா? வைஷு, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, அது ஏதாச்சும் முக்கியமான விஷயமா வெளியில போறீங்களா என்ன? ஆமாண்டா அர்ஜுன், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா வெளியில போறீங்களா? சாச்சா அப்படிலாம் இல்லடா, வைஷு பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா, அதான் அவளை கூப்பிட்டு போலாமேன்னு. ஆமா, என்னாச்சு, நீங்க 2 பேரும் எதுக்கு இவ்வளவு பதட்டப்பட்டு கேக்குறீங்க? அப்பா தேங்க் காட், நல்ல வேலை பீச்சுக்கு தான் போறீங்களா? நாங்க கூட வேற ஏதோ முக்கியமான விஷயமும் நினைச்சு பயந்துட்டோம். என்ன பயந்துட்டியா? மித்து என்னடி பேசுற, என்னாச்சு? அதானே, என்னாச்சு 2 பேரும் இவ்வளவு படப்படப்பா வந்து கேக்குறீங்க? டே அர்ஜுன், அது ஒண்ணும் இல்லடா, உனக்கும் வைஷுக்கும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் நானும் மித்துவும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு உங்களை கூப்பிட்டு போறதுக்காக தான் நாங்க 2 பேரும் இப்படி அவசர அவசரமா வந்தோம். என்ன சர்ப்ரைஸா? எங்க 2 பேருக்குமா? மித்து, ஆதி மாமா என்ன சொல்றாரு? அதானே, என்ன சொல்றீங்க? புரியவே இல்ல, என்ன சர்ப்ரைஸ்? ஆமாண்டி, சர்ப்ரைஸ் தான். ஆனா அது என்ன ஏதுன்னு இப்ப சொல்ல மாட்டோம், நீங்க எங்க கூட வாங்க, அங்க போய் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க.
என்ன இப்பவே வரணுமா? ஆமாடி இப்பவே தான், வா போலாம். மித்து இல்லடி, நானே பீச்சுக்கு போலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன்டி. அதுவும் அர்ஜுன் கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கி வச்சிருந்தேன், அங்க உள்ள ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தர சொல்லி. நீ என்னடானா இப்படி சொல்ற? வைஷு கவலைப்படாதீங்க, நம்ம போற இடமும் பீச் தான், ஓகேவா? அதிகமா என்ன சொல்றீங்க? உண்மையாவா? பீச்சுக்கு தான் போறோமா என்ன? மித்து என்னடி சொல்றாரு? எனக்கு எதுவுமே புரியல. அதானே சர்ப்ரைஸ்னு சொல்றீங்க, பீச்னு சொல்றீங்க, எங்களுக்கு எதுவுமே புரியல. புரியும், எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் புரியும். முதல்ல வாங்க. சரிடி, ஆனா என்ன சர்ப்ரைஸ்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லனா என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும்டி. வைஷு சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன், அதை இங்கே ரிவீல் பண்ணா நல்லாவா இருக்கும்? அங்க போனோன்னா உங்களுக்கே புரியும். சோ ஃபர்ஸ்ட் போல வாங்க, டைம் ஆகுது. வைஷு அதான் சொல்றாங்கல்ல, வா போலாம். ஓகே அர்ஜுன், வாங்க போலாம். மித்து என்ன இது? பீச்ல அங்கங்க ஏதோ டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடி, என்ன விஷயம்? அதானே எனக்கு எதுவும் புரியல. அர்ஜுன் வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம். ஜான் இங்க வாங்க. வாட் ஜான், நீங்களா? எப்படி இருக்கீங்க? யா அர்ஜுன், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜான். ஆமா நீங்க இங்க நீங்க ரொம்ப பிஸியான ஆளாச்சு, நீங்க இங்க? அது ஆதிதான் ஏதோ ஷூட் பண்ணணும், சோ வந்துருங்கன்னு சொல்லி என்ன முன்னாடியே புக் பண்ணியிருந்தாரு, அதனாலதான் வந்தேன். ஆதி, ஜான் என்ன சொல்றாரு? ஜான் எவ்வளவு பிஸியான போட்டோகிராஃபர், அண்ட் அவருக்கு செலிபிரிட்டி போட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கே டைம் பத்தாது. இவ்வளவு பிஸியான ஸ்கெடியூல்ல அவர் ஏதோ ஷூட் பண்ணணும்னு சொல்லி நீ வர சொன்னதா சொல்றாரு. என்னடா நடக்குதுங்க? இவர் எதுக்கு இப்போ வர சொல்லிருக்க? அதானே மித்து, இவரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இவரு செலிபிரிட்டி போட்டோகிராஃபர் தானே, ஆனா இவர் எதுக்கு இங்க வர சொல்லிருக்கீங்க? எங்களுக்கு எதுவுமே புரியல. வைஷு, அர்ஜுன் உங்க 2 பேருக்கும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அது இதுதான். என்ன அது? என்ன சொல்ற? புரியல. அதானே மித்து, ஆதிமாமா என்ன சொல்றாரு? இதுதான் சர்ப்ரைஸ்னா புரியலையேடி. இன்னும் அவங்க 2 பேருக்கு புரியல. நாங்க ஏற்பாடு பண்ணின அந்த குட்டி சர்ப்ரைஸ் என்னன்னா, உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் எடுக்க போறோம். அதான். மித்து என்னடி சொல்ற? மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட்டா? ஆமாண்டி, அதேதான். மித்து உண்மையாவே இது சர்ப்ரைஸ் தாண்டி. பிகாஸ் நானும் அர்ஜுனும் நேத்து தான் பேசணும், மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் நம்ம எடுக்கலான்னு. பார்த்தா கடைசியில நீங்க 2 பேரும் முந்திக்கிட்டீங்க. ஆமாண்டாதி, இது குட்டி சர்ப்ரைஸ்லாம் இல்ல, பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட் எடுக்கலான்னு நேத்து தான் நானும் வைஷும் டிஸ்கஸே பண்ணினோம். ஆனா நீங்க 2 பேரும் இன்னைக்கே அதை எடுக்கலாம்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. உண்மையாவே செம்ம சர்ப்ரைஸ் தான். அதுவும் ஜான் எவ்வளவு பெரிய போட்டோகிராஃபர், செலிபிரிட்டி போட்டோகிராஃபர் வேற, அவர் வேற எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. உண்மையாவே சர்ப்ரைஸ் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஆமா மித்து, அர்ஜுன் சொல்ற மாதிரி உண்மையாவே இது குட்டி சர்ப்ரைஸ்லாம் இல்ல, இது பெரிய சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு. ஆனா மித்து, நான் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரலையேடி. சாரியில போட்டோ ஷூட் எடுத்தா நல்லாவா இருக்கும்? வைஷு, ட்ரெஸ் பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. ட்ரெஸ், மேக்கப்க்கு எல்லாத்துக்குமே ஆள் வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் நீங்க வியர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆமா வைஷு, எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப நீ போய் எந்த ட்ரெஸ் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்த்து அந்த ட்ரெஸ் போட்டுட்டு, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட மேக்கப்லாம் பண்ணிட்டு 2 பேரும் போஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும், ஓகேவா? மித்து என்னடி இதெல்லாம்? சர்ப்ரைஸ். சரி ஓகேடி, அந்த போட்டோகிராஃபர் வேற ரொம்ப பிஸியானவர் போல, அதனால இந்த ஷூட்டை முடிச்சிட்டு வேற ஷூட்டுக்கு வேற போகணும்னு சொன்னாரு. அதனால சீக்கிரம் வா, நம்ம போய் ரெடியாகி வந்துடலாம். ஓகேடி. ஆனா அர்ஜுனுக்கு? வைஷு, அர்ஜுனுக்கு இந்த ட்ரெஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ இதுவே கரெக்டா இருக்கும் தான் தோணுது. டே அர்ஜுன், உனக்கு ஓகேவா? இல்ல உனக்கும் காஸ்டியூம் மாத்தலாமாடா? இல்ல அது எனக்கு இந்த காஸ்டியூமே ஓகே தான்டா. அப்போ ஓகேடா. மித்து, நீ போய் சீக்கிரம் வைஷு போய் ரெடி பண்ணி கூப்பிட்டு வா, ஓகே? ஓகே ஹிட்லர். வைஷு வா போலாம். மித்து உண்மையாவே இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்காடி? ஐஷோ, உண்மையாவே இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அந்த 4 ட்ரெஸ்ஸை விட இதுதான் உனக்கு ரொம்ப 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 அழகா இருக்கு. சரி ஓகே. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய மேக்கப் போட்ட மாதிரி இருந்துச்சு, எல்லாம் கரெக்டா இருக்காடி? எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, நீ எதை பத்தி கவலைப்படாத, ஓகேவா? ஜாலியா போஸ்ட் கொடுங்க 2 பேரும், ஓகே? தேங்க்ஸ் டி. என்னடி புதுசா தேங்க்ஸ்லாம் சொல்ற? அடி வாங்க போற நீ. இல்ல மித்து, நேத்து தான் நானும் அர்ஜுனும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணினோம். ஆனா இன்னைக்கு நீயும் ஆதி மாமாவும் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அதனாலதான் தேங்க்ஸ் சொன்னேன், மத்தபடி எதுவும் இல்ல, ஓகேவா? ஓகேடி. மேம் ரெடியா? அப்போ ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே வைஷு, எல்லாம் ரெடியா இருக்கு. சோ நீ ஜாலியா போஸ்ட் கொடு, ஓகேவா? நாங்க எல்லாரும் அங்கதான் வெயிட் பண்றோம். ஓகே மித்து. அது அர்ஜுன் வரலையா? நோ மேம், உங்களை மட்டும் 2-3 கிளிப்ஸ் தனியா இருக்கணும், தென் அவர் வந்து ஜாயின் பண்ணிப்பாரு, ஓகே? ஓ ஓகே. ஓகே மேம், இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சைடுல இருந்து கொடுப்போம், சோ அதை மட்டும் காதுல வாங்கிட்டு கரெக்டா போஸ்ட் கொடுங்க, ஓகே? மேம் ஃபேஸ லைட்டா மேல தூக்கி லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க.
பர்ஃபெக்ட் மேம். அர்ஜுன் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஜான். அர்ஜுன் ஆல்ரெடி இந்த லொகேஷன்ல நாம மட்டும் தனியா போட்டோ எடுத்தாச்சு. ஸோ இனிமே நம்ம வேற வேற லொகேஷன்ல தான் போட்டோ எடுக்க போறோம். அசிஸ்டன்ட் வந்து எந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்கணும்னு உங்ககிட்ட சில போஸ்டர்ஸ்லாம் வந்து காட்டுவாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க போஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போட்டோஸ் எடுத்துடலாம். ஓகே ஓகே ஜான். அர்ஜுன் இஃப் யூ டோன்ட் மைண்ட், டக்கிங் பண்ணிருக்கிறது ரொம்ப ஃபார்மலா இருக்கு. ஸோ கேஷுவலா இருக்கிறதுக்கு ஷர்ட்டை மட்டும் கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுருங்க. ஓகே ஓகே ஜான். சார் போசஸ்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி போசஸ் தான் நீங்க கொடுக்கணும். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நோ நத்திங், எந்த டவுட்ஸும் இல்ல. தென் ஓகே சார், ஒரு போஸ்ட்க்கும் ஒரு லொகேஷன் ஆதி சார் ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாம் ரெடியா இருக்கு சார். நீங்க 2 பேரும் வந்து போஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும். அண்ட் போசஸ்ல எதுவும் டவுட்ஸ் இல்ல? ஓகே, டவுட்ஸ்லாம் எதுவும் இல்ல. இதோ வரோம், நீங்க போங்க. ஓகே சார், நாங்க போய் கேமராஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சீக்கிரம் வாங்க. அர்ஜுன் உண்மையாகவே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணணுங்கிறது ஒரு சின்ன ஆசை தான் எனக்கு. ஆனால் அது இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அங்கே பாருங்களேன், டெக்கரேஷன்லாம் எவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. ஆமா வைஷு, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி ஓகேடி, அங்க பாரு நமக்காக தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா நம்ம போலாம். கரை முழுதும் முந்தல் சுவடுகளா, அலை முழுதும் முந்தல் புன்னகையா, அது தவிர என மாறியது. ஜான் உண்மையாவே போட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகா வந்திருக்கு. தேங்க்ஸ் அர்ஜுன், தேங்க்யூ ஸோ மச். ஜான் லேட் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் ஆல்பமை போட்டு கொடுத்துருங்க. ஓகே ஷோர் ஆதி, எவ்வளோ சீக்கிரம் ஆல்பம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் ஆதி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு ஷூட் ஒன்று இருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷூட் வேற. ஸோ நான் போயே ஆகணும். ஸோ பாய் ஆதி அண்ட் பாய் அர்ஜுன். பாய் மேம். ஓகே ஜான், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் எனக்காக நீங்க வந்து இந்த போட்டோ ஷூட்டை பண்ணி கொடுத்ததுக்கு. இட்ஸ் ஓகே ஆதி. தென் ஓகே ஆதி, நான் கிளம்புறேன். பாய். அர்ஜுன் வைஷு எப்படி இருந்துச்சு எங்களோட சர்ப்ரைஸ்? பிடிச்சிருந்துச்சா? மித்து என்னடி இப்படி கேட்குற? ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஒரு லொக்கேஷனும் சான்ஸே இல்லை தெரியுமா? அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்கடி. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமா டாதி, லொகேஷன் எல்லாம் அவ்வளோ சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே எல்லாமே நல்லா இருந்துச்சுடா. தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன், நீ தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா மித்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவ தான் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஐடியா கொடுத்ததே. அப்படியா மித்து? தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன் உங்க தேங்க்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு குட்டி சர்ப்ரைஸ், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகேவா? என்ன இது குட்டி சர்ப்ரைஸா? மித்து எல்லாத்தையும் எவ்வளோ கிராண்டா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? இது உங்களுக்கு குட்டி சர்ப்ரைஸ். வைஷு போதுண்டி, நீ பீச்சுக்கு வந்ததே ஸ்நாக்ஸ் சாப்பிட தானே? பேசாம எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பலாமா? ஓகே. ஆனா இந்த ட்ரெஸ் மித்து, இந்த ட்ரெஸ்ஸோட எப்படி வர்றது? வைஷு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நீ சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். ஆமா வைஷு, நீ வா, நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். அப்பா இப்பதாண்டி நிம்மதியா மூச்சே விட முடியுது. அப்பா இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்ச நேரமே போட்டுட்டு இருக்க முடியல தெரியுமா? எப்படிதான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஃபுல் டே போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி ஓகேடி, கிளம்பலாம் வாங்க. 2 பேரும் போஸ்ட் கொடுத்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஸோ நீங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க. நானும் ஹிட்லரும் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிட்டு வந்துடுறோம். ஓகே? ஆமாடா அர்ஜுன், நீ வைஷுவும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஸோ சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஓகேவா? நான் மித்துவா உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறேன். ஓகே? ஓகே டாடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வைஷு நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. ஓகேவா? வீட்டுக்கு ரீச் ஆனோன்னா கால் பண்ணுங்க. ஓகே? சரி ஓகே, நாங்க கிளம்புறோம். ஓகே மித்து, பாய் டி. அர்ஜுன் உண்மையாவே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா? நேற்று தானே அர்ஜுன் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தா ஆதி மாமாவும் மித்துவும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ். அப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? அதுவும் ஒரு லொக்கேஷனும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆமா வைஷு, எனக்கும் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அர்ஜுன் நான் இப்பவே சொல்லிட்டேன், ஆதி மாமாவும் மித்துவும் சேர்ந்து நமக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட சூப்பரான சர்ப்ரைஸ் நம்ம 2 பேரும் அவங்க 2 பேருக்கு பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பாடி, இதை விட பெஸ்ட் சர்ப்ரைஸா நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? சரி ஓகேடி, இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதோட நீ வேற ரொம்ப டயர்டா இருக்க. ஸோ வீட்டுக்கு கிளம்பலாமா? அர்ஜுன் டயர்டாக தான் இருக்கு. ஆனால் நான் பீச்சில் ஸ்நாக்ஸ் கேட்டேனே, நீங்கள் வாங்கி எனக்கு கொடுக்கலையே. அப்பா மேடம் அதை இன்னும் மறக்கவே இல்லையா? சரி ஓகே, வாங்க மேடம், வாங்கி தரேன். சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க. ஓகே வாங்க போலாம். அப்பா ஒரு வழியா 2 பேர் வந்துட்டீங்களா? மித்து அம்மா காலையிலேருந்து என் பொண்ணு வரான்னு வாசல்லே வலிமேல் விழி வச்சு காத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? ஐயோ சாரி ஆண்டி, ஆக்சுவலா சீக்கிரம் வரணும் தான் நினைச்சோம்.
பட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல வைஷு அர்ஜுனுக்கு மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு அது முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி. ஆமாம்மா, அதோட வர வழியில செம்ம டிராஃபிக் வேற, அதனால தான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரிம்மா. ஐயோ மித்து மாப்பிள்ளை, என்ன இது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? அது நீங்கள் வரேன்னு சொன்னீங்களா? வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வரலன்னு கொஞ்சம் பயமாயிடுச்சு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிம்மா. அம்மா எங்க விக்ரம் அண்ணா, ரேணு அண்ணி, அப்புறம் சஞ்சு யாரையுமே காணும்? மித்தமா விக்ரமோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு இன்னைக்கு கல்யாணம், அதனால ரேணு, விக்ரம் அப்புறம் சஞ்சு 3 பேரும் அங்க போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரிப்பா, அதானே பார்த்தேன். சஞ்சு மட்டும் நான் வந்திருக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா மித்ரா அத்தன்னு சொல்லி என்கிட்ட ஓடி வந்திருப்பா. ஆமாடா மித்து, அப்புறம் கேட்கணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். வெற்றி மகா, தேவி ராக்கி எல்லாரோட பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சுதாடா? எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சிருச்சுமா. மா நான் உனக்கு கேட்கட்டுமா? மித்துமா, இது என்னடா கேள்வி? ஜூஸ் ஏதாச்சும் வேணுமா? அம்மா ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா நான் அதை கேட்க வரலம்மா, அதை வந்தோடனே அவ்வளோ பெரிய கிளாஸ்ல ஜூஸ் கொடுத்தீங்களே, அப்புறம் என்ன? நான் கேட்க வந்தது வேற. வேறனா என்னடா மித்துமா? வேற ஒன்றும் இல்லைப்பா, அது நம்ம மீராவுக்கு எப்போ கல்யாணம் பண்ணலாம், ஸோ அதை பற்றி கேட்கலாம் தான். ஐயோ மித்து, நீயே ஆரம்பிச்சிட்டியா என் மேரேஜ் பத்தி கேட்கறதுக்கு? சப்பா, இப்பதான் ஒரு ஆளா கன்வின்ஸ் பண்ணிருக்கேன், இதுல ஏண்டி நீ வேற? மீரா, அப்படி என்னடி நான் தப்பா சொல்லிட்டேன்? உன் கல்யாணத்தை பத்தி தானே பேசுனேன். அதானே, மித்த எதுவும் தப்பா பேசலையே, எல்லாம் உன் மேரேஜ் சம்பந்தமா தானே பேசினா, அப்புறம் என்ன மீரா? ஐயோ மாம்ஸ், விஷயம் அது கிடையாது. நீங்க 2 பேர் கேட்டா மட்டும் பரவாயில்ல, டெய்லி வீட்டுல எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க, நானும் எத்தனை தடவை தான் அவங்க கிட்ட பதில் சொல்லிட்டே இருக்கிறது, அதுக்குதான். மீரா, என்னடி சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. அம்மா, அவ கல்யாண விஷயத்துல நீங்க என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? ஐயோ மித்துமா, அதை ஏன்டா கேக்குற? வீட்டுல உள்ள எல்லாருமே இவ காலில் விழாத குறைய கேட்டு பார்த்துட்டோம், கல்யாணம் பண்ணிக்கோடின்னு. மேடம் மாட்டவே மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அம்மா என்ன சொல்றீங்க? ஆமாட்டா மித்து, எல்லாருமே மீரா கிட்ட கல்யாணம் பண்ணி சொல்லியாச்சு, ஆனா அவ கேக்குற மாதிரி தெரியல. அங்கிள் ஆன்ட்டி, நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை மீரா யாரையாச்சும் விரும்புறாளோ, அதனாலதான் மேரேஜ் வேண்டான்னு சொல்றாளோ என்ன மீரா? அப்படி ஏதாச்சும் இருக்கா என்ன? ஏன் ஆதி மாப்பிள்ள, நீங்க வேற. எல்லாமே கேட்டாச்சு, அவ யாராச்சும் விரும்பினா கூட பரவாயில்லையே, ஆனா யாரையும் விரும்பவும் இல்ல, ஆனா கல்யாணமும் வேண்டாமா. மீரா, என்னடி இது? அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, என்னதானே உனக்கு பிரச்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல? மித்து, ஒருவேளை மீரா கன்னியாஸ்திரியா போறான்னு நினைக்கிறேன். என்ன மீரா, அப்படிதானே? அதனாலதானே மேரேஜ் வேண்டான்னு சொல்ற? என்ன மாம்ஸ், நீங்க இருக்கீங்களே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாம்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணுவேன்னு. மறுபடியும் கேட்டுட்டே இருந்தா என்ன மாம்ஸ் பண்ண சொல்றீங்க? என்னடி சொல்ற? 2 வருஷம் கழிச்சா? ஏன்? அது ஒண்ணும் இல்லடா மித்து, அவளுக்கு பிசினஸ்ல பெருசா அச்சீவ் பண்ணணுமா, சோ அந்த அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவக்கு மேரேஜ் பண்ணிப்பாலாம், அதான் ரீசன், வேற எதுவும் இல்ல. என்ன மீரா, அப்படியா? ஆமா மித்து, நான் கஷ்டப்பட்டு லண்டன்ல போய் MBA படிச்சதுக்கான ஒரே ரீசன் பெஸ்ட் பிஸ்னஸ் விமன் ஆகணும் அப்படிங்கிற எய்ம்ல தான். அண்ட் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ அது நிறைவேறதுக்கு எனக்கு மினிமம் 2 இயர்ஸ் ஆச்சும் தேவைப்படும். பிகாஸ் இப்போதான் நம்ம பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பெஸ்ட் விமன் ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கணுங்கிறதா என்னோட எய்ம். அது எப்போ நிறைவேறுதோ அப்புறமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். பாத்தியா மித்து, இவ என்ன சொல்றானா? இவ எப்ப அதை அச்சீவ் பண்ணி நாங்க எப்படி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அப்பா, நினைச்சாவே தலை சுத்துது. ஆனாலும் இவ கேட்க மாட்டேங்கிறா, ஒத்த கால நிக்கிறா தெரியுமா? நீயாச்சும் கொஞ்சம் சொல்லி புரிய வைடி மித்து. ஆன்ட்டி அங்கிள், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம மீரா கல்யாணமே வேண்டான்னு சொல்லல, அவ கோலை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அதோட இது வரைக்கும் இந்த பிசினஸ் ஃபீல்டுல மேக்ஸிமம் மென்ஸ் தான் வந்துட்டு பெஸ்ட் பிசினஸ் மென் ஆஃப் த இயர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. பட் நம்ம மீரா ஃபர்ஸ்ட் டைம் பெஸ்ட் விமன் ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறா. ஸோ அந்த மாதிரி அவ அச்சீவ் பண்ணி அவார்ட் வாங்கினா அது நமக்கு தானே பெருமை. ஸோ அவளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் அவளுக்கு ஹெல்ப்பா இருப்போம். ஓகேவா மாம்ஸ்? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அட்லீஸ்ட் நீங்கள் ஒருத்தராச்சும் என்னோட எய்மை புரிஞ்சுக்கிட்டீங்களே. அப்பா, வீட்டில் உள்ள எல்லாரும் நீ கோலை அச்சீவ் பண்ணிடி, ஆனால் கல்யாணத்தை பண்ணிட்டு அச்சீவ் பண்ணின்னு ஒரே டார்ச்சர். ஆனால் நான் ஃபிக்ஸ்டாக இருக்கேன், என் கோலை அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு. என்ன மாம்ஸ், ஓகே தானே? ஓகே மீரா, அண்ட் ஆல் தி பெஸ்ட். பிகாஸ் இந்த பிசினஸ் ஃபீல்ட்ல உமன்ஸை விட மென்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ விமன்ல நீ நல்ல பெஸ்ட் அச்சீவரா வந்தனா அதை விட ஹாப்பினஸ் எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா மாம்ஸ், என்னோட எய்மே பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கணுங்கிறது தான். ஸோ அதை நான் ரீச் பண்ணி முடிச்ச உடனே கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா அப்பா நல்லா கேட்டுக்கோங்க.
அம்மா அப்பா மீரா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள், விடுங்க. அவளோட கோலாவை அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே பொறுமையாக நம்ம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். அவள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லலே, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்கிறா. அப்புறம் என்ன, விடுங்க. 2 இயர்ஸ் தானே, வெயிட் பண்ணலாம். ஆமாண்டா மித்து, இதே தான் நானும் உங்க அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா உங்க அம்மா தான் புரிஞ்சுக்காம இப்போ வரைக்கும் ஒத்த கால்ல நிக்கிறா. ஏங்க போதும், அவள் ஏற்கனவே என்ன எனிமி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. இதில் எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு நான் மட்டும் அவளுக்கு அப்போஸாக இருந்தேனா கண்டிப்பாக என்ன எனிமியாவே ஃபிக்ஸ் பண்ணிடுவா. சரி ஓகே, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால மீரா கல்யாணம் 2 வருஷத்துக்கு அப்புறமே வச்சுக்கலாம், ஓகேவா? சூப்பர். மித்து அண்ட் மாம்ஸ், நீங்க 2 பேரும் முன்னாடியே வந்து இதை பேசியிருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் இவங்க எல்லாரையும் நான் சமாளிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. பாருங்க, இவ்வளோ நாள் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நான் சொல்லி கேட்கல. பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து சொன்னு உடனே அம்மா கேட்குறாங்க பாருங்களேன். மித்துமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதானே மித்து, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி தலையெல்லாம் சுத்துது. என்ன மித்து, என்னடி சொல்ற? மீரா சீக்கிரம் போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். ஆமா மீரா, சீக்கிரம் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா போ. சரிம்மா.